சாபங்களை மாற்றுகிற ஆண்டவரே, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவரையும்
எல்லாரும் உட்கார்ந்தோம். மொபைலிருந்து வந்திருக்கிறோம். சின்ன வீட்டிலிருந்து திரும்பி அகஸ்டின் அண்ணனோட நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம். தமிழ் 6ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் வந்துட்டான். அவன் தேடி கொண்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவரை வரவேற்பு கட்டி சொல்கிறோம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். Hallelujah. 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 இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் என்னை நிற்க செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மரியமண்டிக்கும் அவர்களுடைய ஊழியத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் கடந்த வருடம் முழுவதிலும் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரு. ஆண்டவர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விளக்கினார். எனக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அவர் எனக்கு நல்லவராய் இருந்தார் என்று சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி காமிக்க பார்க்கணும். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். எல்லா வியாதிகளிலிருந்தும் நம்மை விலக்கி இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை அவர் பாதுகாத்திருக்கிறார். இந்த கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுப்போம். இன்னொரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க ஆசிக்கிறேன். இதே நாளில் போன வருடத்துல இப்போ நீங்க எனக்கு இன்னைக்கு சொன்னீங்க, தம்பி கர்த்தர் என்னை எல்லா தேவைகளையும் சந்தித்தார், எனக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், எனக்கு ஒரு குறையையும் கர்த்தர் வைக்கவில்லை என்று இப்பொழுது நீங்கள் கரங்களை உயர்த்தி காமித்தீர்கள். நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். போன வருடத்தில் இதே நாளில் நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு அநேக ப்ராமிசஸ் கொடுத்திருப்போம். ஆண்டவரே நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் உண்மை பின்தொடருவேன், ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல ஊழியம் செய்வேன், ஆண்டவரே. அப்படி கர்த்தருக்கு நிறைய ப்ராமிசஸ் நம்ம செஞ்சிருப்போம். இதுல எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கில் நிலைத்திருந்து அதை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலரை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாரும் என்ன இல்லை, நம்ம எல்லாரும் அந்த பங்காளர்களாக இல்லை. கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்தார். ஆனால் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்பட்டோம். ஆனால் நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கவில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நினைத்து பார்த்தால் ஒருவேளை வாய் அளவுக்கு சொல்லலாம், நான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தேன், நான் ஆண்டவருக்கு இவைகளை எல்லாம் செய்தேன். ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நினைத்து பார்த்தால் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் போய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அது உலாவி உற்று நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மனிதனாகிலும் என்னை சந்தோஷிப்பிக்கிறவன் இருக்கிறானா என்று. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்ததில்லை. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் அவரை சந்தோஷிப்பிப்பதற்கு இன்னொரு வருடத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தங்களை புதுப்பித்துக் கொடுக்க இன்னொரு வருடத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவனுக்காய் ஊழியம் செய்ய அவரை சந்தோஷப்படுத்த. அந்த தருணத்துக்கு இந்த நாளை நாம் பிரயோஜனப்படுத்தி
அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அவர் நமக்கு சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசையாய் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே. ஓ, எங்கள் இருதயம் ஆண்டவரே, அது உணர்வில்லாத ஒரு இருதயம் தான் ஆண்டவரே. தேவரீர், இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுவதாக என்று இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாஷையை பேசி அவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், எங்களோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையை பேசுவோமா? அபாக்கரபூஷபா இயம்பூரி பிக்கரபூஷபா கலபா இக்கரபகரபூதரியம் கலபா அபௌதரி பிக்கந்தரபா. எங்கள் அன்பின் பிதாவே, இதோ இந்த வேலையை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நானும் இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள் வருகிறோம். We enter into your holy presence, master. எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேலோடு கூட பேசினீரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்து அனுப்பும் ஆண்டவரே. உம்மை சந்தோஷிப்பிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மண்ணான எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வளைந்து உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றி எங்களை அழைத்து செல்லும் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் எழுப்பும். எல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள், ஐசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The prophetical book of Isaiah, chapter 43, verse 19. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஐசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வார்த்தையை உரைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்றைக்கே அவர் உங்களிடத்தில் தோன்ற பண்ணி இங்கிருந்து உங்களை அனுப்புவார். அதில் சற்றாகிலும் சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார் என்று பார்த்தால், அவர் யாருக்கு சொல்லுகிறார்? யாருக்கு சொல்கிறார் சொல்லுங்க. ஐசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை யாருக்கு உரைக்கிறார்? அவர் இஸ்ரவேலருக்கு உரைக்கிறார். எப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்கு உரைக்கிறார்? சந்தோஷமாய் இருக்கிற இஸ்ரவேலருக்கு இதை சொல்லுகிறாரா? அல்லவே அல்ல. பாபிலோனின் சிறைப்பட்டு பாபிலோனின் துக்கத்தில் அழுகையோடு கூட இருக்கிற, துன்பத்தில் இருக்கிற இஸ்ரவேலருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். போன வருடத்தில் நான் இங்கு வந்திருக்கும் பொழுது இதற்கு அடுத்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து பேசினேன். அந்த வசனமும் கூட பாபிலோனின் சிறைப்பட்டு இருக்கிற இஸ்ரவேலுக்கு சொன்ன வசனங்களே. இதனுடைய பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், போன தடவை வரச்சில்ல. ஆனாலும் கர்த்தர் இந்த வசனங்களை இஸ்ரவேலுக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். அவர்களுக்கு சொந்த தேசம் இல்லை, அவர்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவாலயம் இல்லை, அவர்கள் துக்கத்தில் அவர் எங்க இருக்கிறார்கள்? அவர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நம் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ, இனி நம்முடைய வாழ்க்கை இப்படிதானா? ஒரு விசை ஆண்டவர் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை
விடுதலையாக்கினார். இனி எங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதா? நம்முடைய ஃபியூச்சரை குறித்து ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருந்துச்சு இஸ்ரவேலர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு புதிய காரியத்தை செய்வேன். நினைத்து பாருங்கள், அவர்களுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷத்திருக்கும், அவர்களுடைய இருதயம் எவ்வளவு பூரிப்பாய் மாறி இருக்கும். இஸ்ரவேலர்களுடைய நிலைமையிலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் அவர்களுக்கு இந்த நிலைமை? வாசிங்க, அதே அதிகாரத்தின் 14th verse வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசுகிறார். அவர் பேசின முதல் வார்த்தை பாருங்க, இதுதான். அவர் என்ன சொல்றார்? நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடித்து விடவும், கல்லேயர் படகுகளில் இருந்து அலறவும் செய்ய தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதே வசனத்தை நான் எபிரேயர் வேதாகமத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு இன்றைக்கு அதை விளக்கி சொல்லலாம் என்று இருக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். இங்கு ஆம்பிளிஃபைட் வேதாகமம் சொல்லுகிறது, உன்னை மீட்டெடுத்த இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன். அவர் முதலாவது என்ன வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? For your sake I have sent you to Babylon. உன்னால் தான் நான் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பினேன். கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? உன்னால் நான் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன? அவர்களே. அதை சுற்றி காண்பிக்கிறார். முதலாவது அவர்களுடைய பாவத்தை, அவர்களுடைய மீறுதல்களை, அவர்கள் செய்ததை, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ததை அவர்கள் உணரும்படிக்கு கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பினேன். இன்றைக்கும் கூட நமக்கு இருக்கிற கஷ்டமா இருக்கட்டும், நமக்கு இருக்கிற துன்பமா இருக்கட்டும், நாம் சிக்கிக் கொண்டு இருக்கிற பாவங்களா இருக்கட்டும், அது யாருனால? நம்மளால. யாருனால? நம்மளால. அதான் வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன்னுடைய சுய இச்சையினால் சோதிக்கப்பட்டு அவன் சிக்குண்டு போகிறான் என்று. கர்த்தர் ஒரு மனிதனையும் சோதிப்பதில்லை. இஸ்ரவேலரை பாபிலோனுக்கு அனுப்ப கர்த்தருக்கு விருப்பமா? கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. நீ கடலில் வாழணும் என்று கர்த்தருக்கு விருப்பமா? கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. நீ ஆசீர்வாதம் இல்லாம கஷ்டப்பட்டு சாவணும் கர்த்தருக்கு விருப்பமா? கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. பாபிலோனுக்கு இஸ்ரவேலரை பாபிலோனுக்கு அனுப்ப கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவர்களுடைய குற்றத்தினால், அவர்களுடைய குறைகளினாலே அவர்கள் பாபிலோனுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பலத்த கரத்தால் அவர்களை விடுதலை ஆக்கினார். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். வானத்தின் மன்னாவை கொடுத்தார். கல்லிலிருந்து அவர் தண்ணீரை பாய செய்தார். மாறாவை மதுரமாய் மாற்றினார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க தெரியாத வலுங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனார்கள். அதனுடைய விளைவுதான் பாபிலோனின் அடிமைத்தனம். அதனால் நான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னாலே நான் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பினேன். நினைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் இஸ்ரவேலர்கள் நினைத்தார்கள், நாங்கள் செய்தது தப்பு. பாபிலோனின் சிறையிருப்புக்கு முன்பாக they worshipped the idols. அவர்கள் ஐடல்ஸை வர்ஷிப் பண்ணினார்கள். விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினார்கள். adultery விபச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் நீங்க வாஸ்து பாருங்க, பாபிலோனின் சிறையிருப்புக்கு பிறகு அவர்கள் பாபிலோனில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன அடைந்தார்கள்? உணர்வடைந்தார்கள். பாபிலோன்ல இருக்க சில அவங்க என்ன செய்யல?
அவங்க விக்கிரகத்தை வணங்கினதான் போடப்படவில்லை. கர்த்தர் மனதுருகிறார், சொல்லுகிறார், உன்னால் தான் நான் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பினேன். இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, let us examine our heart. நம் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு இருக்கிற பிரச்சனை யாரால, எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னால தான் என்று நீ உணரும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர போறீங்க? எத்தனை பேர் தன் இருதயத்துல இன்றைக்கு இங்க வரச்சில எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறீங்களா? ஆனால் உங்கள் இருதயத்தை முதலாவது ஆராய்ந்து பாருங்கள். நான் எதில் குறைபடுகிறேன்? எதில் நான் பின்வாங்கி இருக்கிறேன்? என் கர்த்தரை நான் எதில் துக்கப்படுத்தி இருக்கிறேன்? என் ஆண்டவருக்கு எந்த காரியம் எனக்குள் விக்கிரகமாய் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். வேதத்தில் பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் இயேசுவினிடத்தில் வருகிறான். சொல்லுகிறான், ஆண்டவரே, நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, நீ கொலை செய்யாத, நீ விபச்சாரம் செய்யாத, நீ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று ஒரு சில கட்டளைகளை அந்த பையனுக்கு சொல்லுகிறார். அந்த பையனும் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் சிறுவயது முதல் நான் இதை கடை கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு அடுத்தடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, நான் வேகமாய் சொல்லுகிறேன், அதுக்கு அடுத்தடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கு போடப்பட்டிருக்கும். ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னவுடன் அவன் சொல்லுவான், ஆண்டவரே, இதெல்லாம் நான் என்ன பண்றேன்? என் சின்ன பிள்ளையில இருந்து நான் இதை என்ன செய்யறேன்? நான் கடைபிடித்து வர்றேன் ஆண்டவரே. அதுக்கு அடுத்த வசனம் பட்டிருக்கும், அவன் மீது அன்பு கொண்டு. இதெல்லாம் கேட்ட உடனே ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் மனசுல, என் பிள்ளை இதெல்லாம் செய்யறானே. ஆங்கில வேதமும் சொல்லுகிறது, and he loved him. அவன் மீது அன்பு கொண்டு அவர் சொல்லுவார், சரிப்பா, நீ என்ன பண்ணு, என்ன பின்பற்றிட்டு வா. அந்த அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கட்டளைகள் கர்த்தர் மோசேக்கு கொடுத்திருந்தார்? 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார். ஆனா நீங்க அங்க வாஸ்து பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொல்லும் பொழுது ஒரு 6 கட்டளையை தான் சொல்லுவாரு. 4 கட்டளையை அங்க சொல்ல மாட்டாரு. ஏன் 4 கட்டளையை சொல்ல மாட்டாரு? நான் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆஸ்தி, சொத்து, பொருள் எல்லாவற்றையும் விட்டு நீ தரித்திரருக்கு கொடு. அவருக்கு அவனால இவ்வளவு ஆசை. அவர் நினைச்சிட்டார், எனக்கு 12 சீஷர்கள் இருக்கிறார்கள், இன்னொன்று அது 12 13 ஆனாலும் பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி நீ வா. அவனுக்கு சீஷத்துவத்தை கொடுக்க கூட கர்த்தர் ரெடியா இருந்தார். ஆனா அந்த வாலிபன் என்ன செய்தான்? அவனுக்கு மனதில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் அதை நிற்க அவன் மனதில்லாதவனாய் அவன் துக்க முகத்தோடு கடந்து போனான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அங்க ஆண்டவர் சொன்னாரா, முதல் கற்பனை என்னது? நீ தேவனுக்கு ஒரு சொரூபத்தையும் உண்டாக்காத, நீ அதை வணங்காத. அந்த கற்பனை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், பணம் என்கின்ற, சொத்து என்கின்ற விக்கிரகம் இந்த பையனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால அந்த கட்டளை அவர் சொல்லவே இல்லை. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட அநேக விக்கிரகங்கள் இருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, எப்படிப்பட்ட விக்கிரகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. விக்கிரக வணக்கத்தினால் தான் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். இன்னைக்கு பணம் என்கின்ற விக்கிரகம் எனக்கு இருக்கிறதா? நான் சம்பாதித்து நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் உன் மனைவி பிள்ளைகள் தான் வாழ்க்கை என்று கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு நீ உன்னுடைய செவியையும் கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது அவருக்கு உன்னுடைய செவியை சாய்க்காமல் நீ ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எது விக்கிரகமாய் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார். நீ உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன்? ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னால் தான் நீ பாபிலோனுக்கு போனாய். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார், அதற்கு அடுத்த இதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. போதும். இந்த ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்காக அரண்களை விட பண்ணுவேன், கல்லையில் தங்கள் படகுகளை அளவும் செய்தவர்களா
இது ஆங்கிலத்துல வாசிங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்னா, எந்த படகுல கல்தேயர்கள் சந்தோஷிப்பித்தார்களோ, நீ உன்னுடைய மீறுதலினால் நீ கல்தேயர்களால் பிடிக்கப்பட்டு நீ பாபிலோனுக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது, எந்த படவில் கல்தேயர்கள் நீ பாபிலோனுக்கு வந்ததை சந்தோஷமாய் நினைத்து சந்தோஷிப்பித்தார்களோ, அதே படகில் அவர்களை நான் சிறையாய் அவர்களை வேறொரு தேசத்துக்கு அழைத்து போவேன் என்று. பாருங்க, எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் கர்த்தர் இருக்கிறார். கல்தேயர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு வரும் பொழுது, கல்தேயர் தேசத்தில் இந்த பாபிலோனில் ஆறுகள் இருந்ததாம். இந்த ஆறுகளில் இருக்கிற படகுகளில் தான் இந்த கல்தேயர்கள் இவர்களை பார்த்து சிரித்தார்கள். பாபிலோனுக்கு இஸ்ரவேலர் அடிமையாய் வரும் பொழுது அவர்களை பார்த்து சிரித்தார்களாம். அந்த சிரிப்பை கர்த்தர் ஞாபகம் வைத்தார். அவர் சொன்னார், நீ எந்த படகுல கல்தேயர் சிரிச்சீங்களோ, இஸ்ரவேலை பார்த்து சிரித்தார்களோ, அதே படகுல கல்தேயர்களை நான் ஃபியூஜிட்டிவ்ஸா மாத்தி என்ன செய்வேன், வேறொரு தேசத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மீது இருந்தது. இன்றைக்கு உங்களையும் கூட ஜனங்கள் தூசிக்கலாம், உங்களையும் கூட பிசாசானவன் பலவித அடிமைத்தனத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வைராக்கியம் இன்று உங்களுக்காய் பற்றி எரிகிறது. எப்படி கல்தேயர் சிரித்த படகில் அவர்களை அவர் சிறையாய் மாற்றி அனுப்பினாரோ, அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவனை கர்த்தர் நிர்மூலமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வியாதி என்கின்ற சத்துரு வருடம் முழுவதும் உங்களை தாக்கி இருக்கலாம். ஒருவேளை கடன் என்கின்ற சத்துரு உங்களை தாக்கி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வைராக்கியம் இன்றைக்கு சொல்லுகிறது, எந்த சத்துரு எந்த வழியா வந்தானோ, ஒரு வழியா அவன் வந்தானா 7 வழியா அவனை ஓடன செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லி தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன், ஒரு புதிய காரியத்தை செய்வேன். எப்போல்லாம் இஸ்ரவேலர்கள் நம்ம நினைக்கிறோம், நான் துக்கமா இருக்கிற நாட்கள்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா. சில பேர் இப்படி கூட சொல்லுவீங்க, ஆண்டவரே உனக்கு கண்கள் இருக்கிறதா, நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது, நீர் என்னை பார்க்கிறீரா, என் ஜெபத்தை நீ கேட்கிறீரா என்று கர்த்தரையே ஒரு क्वेश्चन கேட்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யூத ரபிகள் சொல்லுகிறார்கள், எப்பெல்லாம் இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போகிறார்களோ அங்கே எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருக்கு பின்பாக போகிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டும் அவர்கள் சிறைப்பட்டு போகவில்லை, அவரோடு கூட அவருடைய ஷெக்கினா மகிமையும் சிறைப்பட்டு என்ன செய்கிறது, அவர்களுக்கு பின் போகிறது. அதற்கு ஆதார வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:27. பாருங்க, உன் பிதாக்கள் பார்வோனின் வீட்டில் இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கு என்ன செய்தேன், வெளிப்படுத்தினேன். அப்படின்னா இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், ஆனா அங்கேயும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். எங்களுடைய அன்பு அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனமாய் இருக்கும் பொழுது, எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அடிக்கும் பொழுது, அவர்களை துன்புறுத்தும் பொழுது, இயேசுவானவர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவரும் வேலை செய்வாராம். எகிப்தில இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவர்கள் வேலை செய்யும் பொழுது இயேசுவானவரும் அவர்களுக்கு என்ன செய்வாராம், உதவி செய்வாராம். இதை மோசேயுடைய கண்கள் கண்டது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்படி தம்பி, ஆனால் எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எங்கள் அண்ணன் அவர் பரலோகத்துக்கு போய் இயேசுவானவரை முகமுகமாய் பார்த்து அவர் நடந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
அதோடு கூட வேதம் சொல்கிறது அவர் ஆதி முதல் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? The word was from the beginning. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி என்றால் இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஆதியிலே இருக்கிறார். அதனால்தான் மனுஷனை உருவாக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், come let's make man in our own image. நாம் மனிதனை நம் சாயலில் படைப்போம் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. இயேசுவானவர் ஆதி முதல் இருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலும் இயேசுவானவர் அவர்களோடு கூட இருந்தார். அதற்கு பிறகு பாருங்கள், அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்படும் பொழுது இதே ஐசாயா 43:14 வசனத்துல வாசிங்க ஒரு தடவை. இப்போ இங்க நீங்க எபிரேயர் வேதாகமத்தை நீங்க லிட்டரலா வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கும். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், உன்னால் நான் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்னும் லிட்டரலா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க போடப்பட்டிருக்கும், உன்னால் நான் பாபிலோனுக்கு அனுப்பப்பட்டேன். என்ன? உன்னால் நான் பாபிலோனுக்கு அனுப்பப்பட்டேன். அப்படின்னா இஸ்ரவேலர்கள் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னமும் அவர்களோடு கூட பாபிலோனில் என்ன செய்தது? போனது. அதனால்தான் பாருங்க, தானியேல், எரேமியா, எசேக்கியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் காணப்பட்டது. இன்றைக்கும் கூட நீங்கள் ஒருவரும் என்னோடு கூட இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் துன்பப்படுகிற நேரம் எல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு வாலிபன் ஒரு கடற்கரை ஓரமாய், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சம்பவத்தை, அநேக பிரசங்கிக்கும் பொழுது இதை சொல்லுகிறது வழக்கம். ஒரு வாலிபன் ஒரு கடற்கரை ஓரமாய் அவன் நடந்து போகும் பொழுது, அவன் நன்றாய் இருக்கும் பொழுது அந்த கடற்கரையில் 4 பாதங்கள் தெரிந்ததும் உடனே ஆண்டவரிடத்தில் கேட்டானாம், ஆண்டவரே இந்த 4 பாதங்கள் இருக்கிறது, இதில் 2 என்னுடைய பாதங்கள், 2 உம்முடைய பாதங்கள் என்று. அவன் கொஞ்ச தூரம் நடந்து போனவன கஷ்டத்தின் நேரம் வந்ததாம். புயல் அடித்ததாம், காற்று அடித்ததாம். உடனடியாக ரொம்ப கஷ்டமா இருக்கிறதே என்று அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு 2 பாதங்கள் தான் இருந்ததாம். உடனடியாக ஆண்டவரிடம் சொன்னான், ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தின் நேரத்தில் நீ என்னோடு கூட இல்லையே ஆண்டவரே. முதலாவது நான் சந்தோஷமா இருக்கும் பொழுது 4 பாதங்களின் அடித்தளத்தை நான் பார்த்தேனே, இப்பொழுது 2 தான் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரா, என் குமாரனே, நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் உன்னோடு கூட நடந்து வந்தேன். நீ துன்பப்பட்டு கஷ்டப்படும் பொழுது உன்னுடைய தோளின் மீது நான் சுமந்து கொண்டதினால் தான் அந்த 2 பாதங்களும் யாருடைய பாதங்கள்? என்னுடைய பாதங்கள். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கடந்த வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்ட கஷ்டத்துல ஒன்றாக நான் உன்னை என்ன செய்யல, விலகி போகல. ஒரு கஷ்டத்திலையும் நான் உன்னை என்ன செய்யல, உன்னை விட்டு நான் விலகி போகல. நான் உன்னோடு கூட தான் இருந்தேன். நினைத்து பாருங்கள், நம்ம சொல்லுவோம் தலைக்கு வந்தது தலைப்பாவிட போயிட்டு உன் வியாதியை நீ மறித்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் உன் வியாதியை குணமாக்கி உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்ததினால் தான் இந்த புதிய வருடத்தை நாம் கண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு புதிய காரியத்தை செய்வேன். பாருங்க, அவர் புதிய காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய காரியம் உன்னிடத்தில் தோன்ற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன காரியத்தை நீ செய்தால் உன்னிடத்தில் புதிய காரியங்கள் தோன்றும்? நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றத்தக்க ஒரு கட்டளையை கொடுப்பார். நீ இதை செஞ்சாதான் இந்த வாக்குத்தத்தம் உனக்கு உரிமை உன்னால் படுத்திக் கொள்ள முடியும். அதே போல உன்னிடத்தில் புதிய காரியம் தோன்றுவதற்கு
நீ என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க 18ஆம் வசனம். முந்தினவைகளை நீ நினைக்காத, பூர்வமானதை நீ சிந்திக்காதே. இந்த நாட்களில் உன்னிடத்தில் ஒரு பெரிய காரியம் தோன்றுவதற்கு முந்தினவைகளை நீ என்ன செய்யக்கூடாது? நீ சிந்திக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான நாட்களை நினைத்து நினைத்து இப்படி நடந்துட்டே என்று நீ புலம்பாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, என்ன இப்படி பேசிட்டாங்களே தம்பி, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே தம்பி என்று நீ அதையே புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், முந்தினவைகளை நீ என்ன செய்யாத, நீ நினைக்காத, பூர்வமானதை நீ என்ன செய்யாத, சிந்திக்காத. நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திராட்சை ரசத்தை ஊத்தணுமா? ஓ, நீ என்ன செய், முந்தினவைகளை நீ நினைக்காத, யோசிக்காத, பூர்வமானவைகளை நீ சிந்திக்காத. எகிப்து இஸ்ரவேலர்கள் நினைத்தார்களாம், ஆண்டவர் எகிப்தில் எங்களை விடுதலையாக்கினாரே, ஆண்டவர் எகிப்தில் எங்களை ரட்சித்தாரே, அதை தான் நினைத்தார்களாம், வருத்தப்பட்டார்களாம். இனி எங்களுக்கு மீண்டும் ரட்சிப்பு இருக்குமா? இனி எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு இருக்குமா? மீண்டும் எங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டப்படுமா என்று நினைத்து கொண்டிருக்க சிலர் ஆண்டவர் சொல்றாங்க, பூர்வமானதை நீ என்ன செய்யாத, நினைக்காத, சிந்திக்காத. நான் உன்னிடத்தில் புதிய ஒரு காரியத்தை, பூர்வத்தை காட்டிலும் ஒரு பெரிய ரட்சிப்பை நான் உனக்கு உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. முந்தினவைகளை காட்டிலும் உனக்கு நான் இப்போ உனக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியம் அது பெரியது. போன வருடம் உனக்கு ஒரு அப்பத்தினால போஸ்தாரா, இந்த வருஷம் உனக்கு 10 அப்பத்தினால கர்த்தர் போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்றைக்குமே உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நீங்க நாடணும்னு நான் வாஞ்சிக்கவே மாட்டேன். எங்கள் அண்ணனும் எங்களுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். உலகத்தில் இருக்கிறது இந்த உலகத்தோடு கூட என்ன செய்யும், அழிந்து போகும். யோபு சொல்லுகிறார், பலத்தின் மிகுதியினால் எத்தனை வருஷம் வாழுவோம்? 70 வருஷம் 80 வருஷம் தான் வாழ முடியும். இப்போ இந்த நாட்கள்ல அதுவும் குறைந்து போனது. மனிதர்கள் 50 வயதில் மறைந்து போகிறார்கள். என்னோட வேலை பார்க்கிற ஒரு மனிதனுக்கு 38 வயதில் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. ஆனால் நாம் எதற்கு பிரயாசப்படுகிறோம்? 70 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறித்து போவோம். காலம் காலமாய், யுக யுகமாய், எட்டர்னிட்டிக்கு நாம் யாரோடு கூட வாழ போகிறோம்? தேவாதி தேவனோடு கூட வாழ்கிறோம். ஆனா நமக்கு கவலை எதுக்கு? எந்த வாழ்க்கைக்கு நமக்கு கவலை? இந்த பூலோகத்தின் வாழ்க்கைக்கு கவலை. நான் படிச்சு என்ன ஆக போனேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? ஐயோ, இத்தனை வருடங்கள் வீடு கட்டணும்னு நான் ஆசைப்படுறேனே, என்னால வீடு கட்ட முடியுமா? அழிந்து போகிற உலகத்தின் காரியத்தின் மீது நாம் என்ன செய்கிறோம்? நாட்டம் வைத்திருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்கள். எப்படி நாடுங்க? மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேதம் அதற்கு சாட்சி ஆண்டவரே. ஐசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று. ஆனால் ஆண்டவரே, நான் என் பணத்தை என்ன செய்கிறேன்? மறக்கிறேன். பழைய சிந்தனைகளை மறக்கணும். ஐசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், பழைய சிந்தனைகளை மறந்து போங்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. 2 கொரிந்தியர் வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24. என்ன செய்யுமா? பழைய மனிதனை, பழைய சிந்தனைகள் மாத்திரமல்ல, பழைய மனிதனை என்ன செய்யணும்? கலைந்து போடணும். புதிய ஆவியை உடையவர்களாய்
இந்த வருடத்தில் நான் புறப்படணும். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல ஒரு ஆசை வரட்டும், ஆண்டவரே நான் இங்க இருந்து புறப்படும் பொழுது ஒரு புதிய மனிதனாய் புறப்பட வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தோடு புறப்பட வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. என் பழைய மனுஷனை நான் இங்கே கலைத்து போட்டுட்டு போறேன் ஆண்டவரே. நான் சோர்வுள்ளவனாய், நான் லேசி ஃபெலோவா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு என் லேசினஸை எடுத்துட்டு என் சோர்வை இங்க விட்டுட்டு போறேன் ஆண்டவரே. செபிக்காத தன்மை என்கிட்ட இருக்க ஆண்டவரே. இங்கேயே இந்த வீட்டிலேயே நான் விட்டுட்டு போறேன் ஆண்டவரே. ஆண்டவரே பலவிதமான பழைய பாவங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அதை நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே, இங்கேயே நான் விட்டு போகிறேன். பழைய காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்னிடத்தில் காணப்படுகிறது. பொய் பேசுறேன் ஆண்டவரே, தம்பாக்கு போடுறேன் ஆண்டவரே, சிகரெட் அடிக்கிறேன் ஆண்டவரே, யாருக்கும் தெரியாம போய் நான் தண்ணி அடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே. என் மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஆண்டவரே சபையில நான் வெளியே ஒரு வேஷம் போடுறேன், உள்ள நான் இன்னொரு மனிதனாகி இருக்கிறேன். என் பழைய மனுஷனை நான் என்ன செய்கிறேன், கலைந்து போடுகிறேன். என் தாய் தகப்பனருக்கு இடத்தில் நான் ஒரு வேஷத்தை அணிகிறேன். என்னுடைய காலேஜில் நான் வேற விதமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ரெட்ட வாழ்க்கை நான் வாழ ஆசைப்படல ஆண்டவரே. நான் ஒரு புது மனிதனாய் இந்த வருடத்தை நுழைய போகிறேன் ஆண்டவரே. என் பழைய மனிதனை நான் கலைந்து போட ஆசைக்கிறேன் ஆண்டவரே என்று நீ ஆசைப்படும் பொழுது கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? நிச்சயமாய் ஒரு புது மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய மனிதனாய் மாறுவதற்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உங்களிடத்தில் இருக்கிற பழையவைகள் என்ன செய்யணும்? ஒழிந்து போகணும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாம் புதிதாயின. எப்போது எல்லாம் புதிதாயின? சும்மா எல்லாம் புதுசா மாறிட்டா இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். முதல்ல நான் சொன்னேன் என்ன செய்யணும்? பழசெல்லாம் மறந்துடணும். ரெண்டாவது சொன்னேன் பழைய மனுஷனை களைஞ்சி தூக்கி தூர வீசிட்டு போகணும். மூணாவது தூர வீசிட்டு ஒத்தையில நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன்னு நினைச்சா முடிஞ்சிருமா? முடியாது. வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அவன் புது சிருஷ்டி. ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு லிட்டரல் வெர்ஷனில் போடப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டிருந்தால் அவன் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவோடு கூட என்னப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். காட்டு ஒலிவ மரமாகிய நாம் நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு கூட நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்படி மாற முடியும்? புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இணைய ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. நல்ல ஒலிவ மரமாகிய உம்மோடு கூட நான் இணைய ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. உமக்குள் நிலைத்திருக்கிற கிளை எதுவோ அது அநேக கனிகளை கொடுக்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறீரே. நானும் ஆண்டவரே அநேக கனி கொடுக்கிற பிள்ளையா இந்த வருஷத்துல மாறணும். எவ்வளவு நாள் நான் பட்ட மரணமா கனி கொடுக்காத மரமா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. ஆனா இந்த வருடத்துல எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே. உமக்கோடு கூட என்னை இணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாய் உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னொன்று அதே வசனத்தை இன்னொரு வெர்ஷன்ல வாஸ்து பாத்தீங்கன்னா, கிரேக்க வேதாகமத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கு ஒருவன் கிறிஸ்துவனுடைய கரத்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கட்டப்பட்டு இருக்கணும். கிறிஸ்துவனுடைய கரத்துல இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்க கரத்துக்குள்ள நான் வர்றேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் தூரமா ஓடுனேன். உங்க கரத்தை உதறி போட்டுட்டு நான் ஓடுனேன் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய கரத்தில் இருந்து உங்களுடைய கரத்துக்குள் இருக்கிற ஒரு பிள்ளையா நான் வாழணும். ஒரு புது சிருஷ்டியா வாழணும். உங்களுடைய கரத்துக்குள் நான் வருகிறேன் ஆண்டவரே. ஓ இந்த கரம் துளைக்கப்பட்ட கரம்.
கரம். இந்த கரம் ஆணிகள் கடாமப்பட்ட கரம். நீ இந்த கரத்துக்குள் இருக்கும் பொழுது அவருடைய இரத்தம் உன்னை மூடும். அவருடைய இரத்தம் உன்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும். உன்னை ஒரு புது மனிதனாய் மாற்றும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் ஆசைப்பட்டீங்க இந்த கரத்துக்குள்ள நானும் போகணும், இந்த கரத்துக்குள்ள நானும் அடங்கி இருக்கணும், இந்த ஆணி பாய்ந்த கரத்துல இருக்கிற ரத்தம் ஏன் மேல விழணும்? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரத்துக்குள் உங்களை வைத்துக் கொள்வார். உங்க கரத்துக்குள் உங்களை வைத்துக் கொள்வார். அவர் ஆல்ரெடி பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு, என் கரத்துல ஒண்ணு என்ன செஞ்சிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். ஆங்கில வேதாகமத்தை வாஸ்து பாருங்க, உன்னை செதைச்சிருக்கேன்னு போடப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கேன்? செதைச்சு இருக்கிறேன். செதைக்கிறதுனா என்னது? வரைகிறதுனா சும்மா பெண்ணை வச்சுட்டு மேல்டாப்ல வரைஞ்சிடலாம். ஆனா சிதைக்கப்படுகிறதுக்கு அவருடைய கரத்துல என்ன இருந்திருக்கும்? வலி உண்டாகி இருந்திருக்கும். அவருடைய கரம் துளைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு அன்பு கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேலின் மீது வைத்த அன்பு மகா பெரியது. அதனால்தான் எவ்வளவு அழகா கொடுத்த ஜனங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் உனக்கு என்ன செய்வேன்? ஒரு புதிய காரியத்தை செய்வேன். என்ன சொன்னேன்? முந்தினவைகளை என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. பூர்வமானது என்ன செய்யக்கூடாது? பழைய மனிதனை என்ன செய்யணும்? களைத்து போடணும். கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட வேண்டும்? இணைக்கப்படணும். அவருடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யப்பட வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். அவர்கள் துளைக்கப்பட்ட கரத்துக்குள் இருக்கணும். அப்பொழுது நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? புது சிருஷ்டியாய் மாறுவீர்கள். அடுத்து வேதம் சொல்லுகிறது, இதோ அதே 19ஆம் வசனம் தான். முதல் வேர்டு என்னது? இதோ. அவ்வளவுதான். இதோ உன்னை ஒரு புது சிருஷ்டியை நான் மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்றது? இதோ. இந்த இதோ என்கின்ற வேர்டு ஆங்கிலத்தில் behold என்று போடப்பட்டிருக்கு. என்னது வேர்டு? behold. இந்த behold என்கின்ற வேர்டு எபிரேயர் வேதாகமத்தில் எபிரேயர் வார்த்தை என்ன தெரியுமா? ஹின்னே. என்னது? ஹின்னே. சொல்லுங்க. ஹின்னே. இந்த ஹின்னே என்கின்ற வார்த்தை 3 லெட்டர்ஸ்னால பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. 3 லெட்டர். லெட்டருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? 3 எழுத்துக்களால் உண்டான ஒரு வார்த்தை. எத்தனை எழுத்துக்கள்? 3. வேர்ட் என்னது இங்கிலீஷ்ல? behold. ஹெப்ரேயர்ல என்ன வார்த்தை சொன்னேன்? ஹின்னே. எத்தனை லெட்டர்ஸ் உடைய வார்த்தை? 3. முதல் லெட்டர் ஹே. என்னது சொல்லுங்க? முதல் லெட்டர் என்னது? ஹே. இரண்டாவது லெட்டர் வந்து நன். என்னது? நன். மூன்றாவது லெட்டர் திரும்ப ஹே. ஹின்னே. ஃபர்ஸ்ட் ஹே, இரண்டாவது நன், மூன்றாவது ஹே. இந்த முதல் லெட்டர் ஹேயை நீங்கள் எபிரேயர் வேதாகமத்துல இந்த யூத ஸ்காலர்ஸ் உடைய இதுல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறதா. ஹீப்ரூஸ்ல ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி கிரேக்கல அல்பா. அல்பா ஒரே லெட்டர் தான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் அல்பாவும் ஓமேகா. அந்த அல்பாக்கு எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹேனுடைய ஒரு பிக்டோரல் ரீப்ரசன்டேஷன், ஒரு பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹே லெட்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவனாய் காணப்படுவான். இந்த ஹே லெட்டர் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் 2 கரத்தையும் விரித்து இருக்கிறதை போல அந்த லெட்டர் காணப்படுமா. அப்படி என்றால் நீ புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு நீ யாரை பிஹோல்ட் பண்ண வேண்டும்? சிலுவையில் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தப்பட்டவராய் நமக்காய் சாபமாய் மாறின இயேசுவானவரை நீ பார்க்கும் பொழுது நீ ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுவாய். ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
பிரகாசம் அடைந்தன. அவரை யாரெல்லாம் சிலுவையில் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் புது சிருஷ்டியாய் மாறினார்கள். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளன் அவரை behold பண்ணினான், அவரை பார்த்தான், அவன் புது சிருஷ்டியாய் மாறினான். பரதேசிக்கு பாத்திரவாளியாய் அவன் மாறி போனான். இன்றைக்கும் இந்த behold word நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை நான் எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டவராய் நான் வைத்திருக்கிறேன். எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவத்தை எனக்கு இப்பொழுது ஞாபகம் வந்தது. இதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபங்களை எழுதும் பொழுது அவன் சிறைச்சாலையில் எழுதினானாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் இதையெல்லாம் எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்தாராம்? ஒரு சிறைச்சாலையில் இருந்தாராம். அவர் இருந்த சிறைச்சாலை ஒரு 2 அடி ஸ்கொயர் மாதிரி, அவ்வளவுதான் ஒரு சின்ன இடமா. அங்கதான் இருக்கணும், அங்கதான் எழுந்து நிற்கணும், அங்கதான் இருந்து நிருபங்களை எழுதணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அந்த அந்த அறையில் இருந்து எழுதும் பொழுது பிசாசானவன் ஒரு அழகான பெண்ணின் ரூபமாய் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் தோன்றுவானாம். அங்கு தோன்றினவுடன் அந்த பவுலை பார்த்து அந்த பிசாசு சொல்லுமா, பவுல், எப்பொழுதும் நீ சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறாயே, சிலுவையிலே நீ இயேசுவானவர் கூட அழைச்சு கொண்டு இருக்கிறாயே, கொஞ்சம் அந்த சிலுவையை விட்டு என்ன செய், நீ இறங்கி வா. நீ அந்த சிலுவையை விட்டு இறங்கி வந்தனா நீ என்ன செஞ்சுக்கிடலாம், என்ன அணைச்சுக்கிடலாம். You can enjoy the solace of love என்று பவுலை பிசாசு ஒரு பெண்ணின் ரூபத்தில் வந்து நயம் காட்டினதாம். ஆனால் எங்க அண்ணன் கற்றுக் கொடுத்தார்கள், பிசாசின் தந்திரங்கள் பவுலுக்கு தெரியாதது அல்ல, பவுலுக்கு தெரிஞ்சிட்டு யார்தான் வந்திருக்கிறா, பிசாசு வந்திருக்கிறான். அப்பதான் பவுல் சொல்லுவாரா, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவர் சொல்லுவாரா, I am crucified with Christ. நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இன்றைக்கும் இந்த behold என்கின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்னது? யாரை பார்க்கணும்? உயர்த்தப்பட்ட, கரங்கள் உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். 3 லெட்டர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஹே. லாஸ்ட் லெட்டர் என்னது? ஹே. நடுவுல லெட்டர் வந்து நன். என்னது? நன். இந்த நன்னுடைய ஒரு பிக்டோரல் ரீப்ரசன்டேஷனை பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தை போல இருக்குமா. எப்படி இருக்குமா? ஒரு வித்து, முன்னாடி ஒரு ரவுண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு டேல் இருக்கும். ஒரு வித்தை போல அந்த லெட்டருடைய ஷேப் இருக்கிறது. இந்த வித்து யாரை குறிக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஸ்திரீயினுடைய வித்துக்கு என்ன செய்வேன்? உனக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். இந்த வித்து தான் யாரு? அடுத்த வேர்ஸ் சொல்லுது, he will crush your neck, your head. ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவானவர் பிசாசின் தலையை என்ன செய்தார்? கெத்செமனேயில் நசுக்கினார். இந்த நன் யாரை குறிக்கிறது? வித்தை குறிக்கிறது. இந்த வித்து யாரு? இயேசுவானவர். இந்த வித்து யாரு? இயேசுவானவர். நன்னனுடைய குமாரன் வேதத்துல ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கும். The son of Nun. Joshua the son of Nun. நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த நூன் தான் இந்த வேர்டு நன். நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவாவுடைய பேருக்கும் இயேசுவாவுடைய பேருக்கும் என்ன அர்த்தம் தான்? சேம் அர்த்தம் தான். அதனால ஐசாயா சொல்லுகிறார், இதோ behold, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்கணும். மரியாளின் குமாரனாகிய, ஸ்திரீயின் வித்தாகிய
இயேசுவானவரை நீ நோக்கி பார்க்கும் பொழுது உன்னை கர்த்தர் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது சிருஷ்டியா மாறுறதுக்கு நம்ம ஆசைப்படணும். இஸ்ரவேலர்கள் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் எசேக்கியேல், ஐசாயா, எரேமியா இவர்கள் எல்லாம் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் இவர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கும் பொழுதுதான் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அப்போ அங்க ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்கு போகிறார்? ஒரு பள்ளத்தாக்குக்குள் அவர் இறங்குகிறார். அந்த பள்ளத்தாக்குல என்ன இருக்கு? என்ன இருக்கு? எலும்புகள் இருக்கிறது, ட்ரை போன்ஸ் இருக்கிறது. இந்த ட்ரை போன்ஸை கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், இவைகள் உயிரடையுமா எசேக்கியேல்? அதுக்கு எசேக்கியேல் என்ன பதில் சொன்னாரு? என்ன சொன்னாரு? உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே, யூ நோ லார்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க அதுக்கு அடுத்தடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்கும்? ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுவார், நீ என்ன செய்? நீ பேசு, நீ இந்த எலும்புகளுக்கு பேசு. நீ பேசினவுடன் அந்த எலும்புகள் என்ன செய்யும்? உயிரோடு கூட எழும்பும். அப்படியே எசேக்கியேல் தன்னுடைய வார்த்தையை சொன்னவுடன் அவைகள் என்ன செஞ்சுச்சு? உயிரோடு கூட எழும்புச்சு. இந்த எலும்புகள் யாரை குறிக்கிறது தெரியுமா? இந்த எலும்புகள் யாருடைய எலும்புகள்? எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், இவைகள் இஸ்ரவேலுடைய எலும்புகளாம். நீங்க யூத டெக்ஸ்ட படிச்சு பார்த்தீங்கன்னா கூட, யூதர்களுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தாலும் கூட அங்கு ரபிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள், இவைகள் எப்ராஹிம் குலத்தை சேர்ந்த வாலிபர்களுடைய எலும்புகளாம். எத்தனை வாலிபர்கள் இருந்தார்களாம்? 30,000 வாலிபர்கள் இருந்தார்களாம். ஆனால் யூத ரபிகள் சொல்லுகிறார்கள், இந்த எலும்புகள் அது யாரை குறிக்கிறதா? ஸ்பிரிச்சுவலா அது பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரை குறிக்கிறதா? எதை குறிக்கிறதா? பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி கூக்குரல் இட்டார்களாம்? வாசிங்க, எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த எலும்புகள் யாரு? இஸ்ரவேல் வம்சத்தார். போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஆண்டவர்? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்து வாசிங்க, எங்கள் நம்பிக்கையே என்ன ஆயிட்டு? அற்று போயிட்டு. மூணாவது வாசிங்க, நாங்கள் அறுப்புண்டு போனோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புலம்பினார்களாம்? பாபிலோனின் சிறையில் இருக்கும் பொழுது அவர்கள் புலம்பினார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். முதலாவது, எங்கள் எலும்புகள் காய்ந்து போயிற்று, உலர்ந்து போயிற்று என்கின்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? We are void of Torah. வேதம் இல்லாததினால் எங்கள் எலும்புகள் என்ன ஆயிற்று? அவைகள் உலர்ந்து போயிற்று. ரபிகள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் வேதத்தில் தியானமாய் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் எப்படி மாறுகிறாரா? உலர்ந்த எலும்பை போல மாறுகிறான். இன்றைக்கு சற்று யோசித்து பார்ப்போம், நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வேதத்தை வாசிக்கிறோமா? தோராவை தினந்தோறும் மெடிடேட் பண்ணுகிறோமா? இல்லை என்றால் ஏதோ பைபிளை திறந்து ஒரு வசனம் வருது. சில பேர் செய்வாங்க தெரியுமா? பைபிளை திறந்துட்டு உடனே ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாருன்ட்டு. ஒரு மனுஷன் அப்படிதான் காலையிலே எழுந்து புஸ்தகத்தை வேதத்தை எடுத்து, ஆண்டவரே எனக்கு ஒரு வசனத்தை தாங்க அப்படின்னு திறந்தாங்க. திறந்து அவனுடைய கண்கள் ஒரு வசனத்தின் மீது போனதான். யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். அதனால இன்னைக்கு நம்மளாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி இன்றைக்கு நாமும் வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம். ஆனா பைபிள் ஃபுல்லா என்ன இருக்கு? பைபிள் ஃபுல்லா என்ன இருக்கு?
இன்றைக்கு அதிகாலையில் ஒரு திருச்சபைக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த திருச்சபையில் எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாங்க. தப்பாய் நினைக்காதீர்கள், நான் சொல்லுகிறேன் என்று போதகர் சொன்னார். இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் கவர் வச்சிருக்கீங்களோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுங்க, கவரை கொடுத்துட்டு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துட்டு போங்க. அந்த சர்ச்சில் நான் நினைக்கிறேன் ஒரு 10-12 பேராவது இருந்திருப்பாங்க கவர் இல்லாதவங்க. அவங்களுக்குலாம் என்ன கிடைக்கல? சபை முடிஞ்ச பிறகு போதகர் இதையும் சொல்லவில்லை, எடுக்காதவங்களாம் வந்து வாக்குத்தத்தத்தை எடுங்கன்னு சொல்லல. அப்போ யாருக்கு தான் வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு? கவரு கொடுத்தவங்களுக்கு. பாவம், என் கூட என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, நான் ஒரு கவர் வாங்கி அந்த பணத்தை வச்சு எனக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கணும்னு கொடுத்தேன். என் கூட வந்திருக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரியுமா நம்ம இப்படி கவர் கொடுத்தாதான் வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. அவங்க யாருமே என்ன செய்யல வாக்குத்தத்தம். நானும் போதகர் இப்பொழுது சொல்லுவார், பிறகு சொல்லுவார், இல்லை என்றால் மூப்பரில் ஒருவர் யாரும் சொல்லுவார்கள், எடுக்காதவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஆனா கடைசி வரைக்கும் என்ன செய்யல. அப்பதான் ஆண்டவர் என் இருந்த ஏறினாரு, எப்பா பைபிள் ஃபுல்லா என்ன இருக்கு? என்னுடைய வாக்குத்தத்தம். அது யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுங்க. யாருக்கு அந்த வாக்குத்தத்தம்? எனக்கு உரியது. நான் தினந்தோறும் பைபிளை திறக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு புது புது வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நீங்க தொடர்ந்து டெய்லி வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, தூதர்களை அனுப்பி நான் உன்னை என்ன செய்வேன்? கையில ஏந்துவேன். உன் முகத்தை நான் என்ன செய்வேன்? பிரகாசிக்க பண்ணுவேன். நன்மையும் கிருமையும் உன்னை என்ன செய்வேன்? தொடர செய்வேன். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் இந்த வேதம் இல்லாததினால் அவன் எப்படி மாறி போயிடுவான்? உலர்ந்த எலும்பு போல. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்பா இருக்கா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆயிட்டு ஆண்டவரே, நான் பைபிளையே படிக்கல, நான் பைபிளை தியானிக்கவே இல்லை ஆண்டவரே, நானும் ஒரு உலர்ந்த எலும்பா இருக்கிறேன், இன்னைக்கு என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே, இந்த வருடத்துல நான் ஒரு தடவையாவது நான் பைபிளை படிச்சு முடிக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய். அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? our hope is lost. எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. நம்பிக்கை அற்று போயிற்று என்றால் இனி மாற்றம் எங்கிட்ட வராது. என்ன அர்த்தம்? இனி மாற்றம் எங்களிடத்தில். நம்ம யோசிக்கலாம், என் புருஷன் இனி மாறுவாரா? என் நம்பிக்கைலாம் என்ன ஆயிட்டு? என் மனைவி மாறுவாளா? என் நம்பிக்கைலாம் அற்று போயிட்டு. இனி எனக்கு நம்பிக்கை. என் பிள்ளை மாறுவாங்க, இனி எனக்கு நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளை போல இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நம்பிக்கை அற்று போன பாபிலோனின் சிறையில் இருந்த இஸ்ரவேலை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நம்மையும் உயிர்ப்பிக்க, நம்முடைய நம்பிக்கையையும் கர்த்தர் திரும்ப செய்ய என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் இருந்தார், ஆனால் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்க வந்தார். பைபிள்ல பாருங்க, எத்தனை இடத்துல நம்பிக்கையே இழந்தவர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்தார். 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது, எல்லா வைத்தியரால் கைவிடப்பட்டு அவளுடைய நிலைமை இன்னும் அதிக மோசமாய் மாறிட்டு, நம்பிக்கை என்ன ஆயிட்டு? அற்று போயிட்டு. ஆனா என்ன செஞ்சா? ஆண்டவரே நான் போய் என்ன செய்றேன்? உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறேன். எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவது என்றால் அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்கிறது. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கல் இருக்கும். அது கர்த்தர் கொடுத்த 613 கமாண்ட்மெண்ட்ஸை அது குறிக்குமாம். அதை நாம் பிடிக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சுகத்தையும் இழந்த நம்பிக்கையையும் நமக்கு கொடுப்பார். அந்த ஸ்திரியை கர்த்தர் என்ன செய்தார்? குணமாக்கிறார். இன்னைக்கு அண்ணன் அங்கிள் சொன்னாங்க, பிலிப்பு என்ன செய்தார்? ரதத்துக்கு முன்னாடி அந்த எத்தியோப்பியா மந்திரியுடைய ரதத்தோடு கூட ஓடினார். அப்போ பிலிப்புக்கு எவ்வளவு பலன் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அதே போல இந்த ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளுடைய பெயர் வெரோனிகாவாம். அவர் வஸ்திரத்தை தொட்டவுடன் அவருடைய சரீரத்தில் ஒரு புது பலன் வந்ததா. அவ ஊருக்கு ஓடி போனாலாம். எப்படி போனாலாம்? ஆவியானவருடைய செட்டைகளில் அவள் பறந்து
உயர்ந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது அதுல பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும், நாங்கள் அறுப்புண்டு போயிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் நினைத்தார்களாம், இந்த தேவனிடத்திலிருந்து நாங்கள் அறுப்புண்டு போயிட்டோமே, இனி எங்களுக்கு திரும்ப நாங்க சேருவோமா? எருசலேம் பிடிக்கப்பட்டுட்டு, தேவாலயம் இடிக்கப்பட்டுட்டு, நாங்கள் எங்கள் இனத்தாரிலிருந்து நாங்கள் அறுப்புண்டு போயிட்டோம், நாங்கள் மீண்டும் இணைவோமா அப்படின்னு நினைத்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம், என்னுடைய சபையிலிருந்து நான் அறுப்புண்டு போயிட்டேன், தேவனிடத்திலிருந்து நான் தூரமாய் போயிட்டேன், மீண்டும் என்னால் சேர முடியுமா என்றால் மீண்டும் நிச்சயமாய் சேர முடியும். இன்னைக்கு புது சிருஷ்டியை மாறுவதற்கு என்ன செய்யணும்? நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து விட்டு கடந்து சென்றிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை புது சிருஷ்டியா மாற்றிட்டேன், உனக்கு புது சரீரத்தை, புது ஆவிய, புது ஹிருதயத்தை உன்னை நான் உயிர்ப்பித்துட்டேன். ஆனா அவரோடு கூட ஓடுவதற்கு என்ன வேணும்? பலன் வேணும். என்ன வேணும்? பலன் வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் நான் உனக்கு ஒரு புது பலனை கொடுக்க போறேன். என்ன கொடுக்க போறேன்? புது பலன். வயதாயிட்டு தம்பி, என்னால முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் முழங்காலை நான் என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். உன் முழங்காலை நான் என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். தம்பி, நடந்து நடந்து ஊழியத்துக்கே போக முடியல. ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை நான் எப்படி மாத்துவேன்? மான்காலா மாத்துவேன். காலையில திருச்சபைக்கு போயிருந்தோம், காலையில வண்டி இல்லை, மரியம் அம்மாவுக்கு நடக்கிறது கஷ்டம். அங்க ஒரு அண்டி வந்தாங்க, மரியம் வண்டி சொன்னாங்க, நாங்க வண்டியில போறோம்ப்பா. அந்த அண்டி சொன்னாங்க, உனக்கெல்லாம் வண்டி கிடையாதுன்னு மரியம் வண்டி சொன்னாங்க. அந்த அண்டி சொன்னாங்க, எனக்கெல்லாம் வண்டி இல்லாட்டி என்ன, என் காலை மான் கால்களா மாத்தி ஆண்டவர் என்ன செய்வாரு? என் வீட்டுக்கு. இன்னைக்கு நாம் கால்களை நிச்சயமாய் கர்த்தர் எப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார்? மான் கால்கள். அதுக்கு என்ன வேணும்? மான் காலை மாற்றதுக்கு காலில் என்ன வேணும்? பலன் வேண்டும். பலன் வேண்டும். விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த முடியும். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கழுகு, ஐசாயா எழுதின தீர்க்கதரிசனம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். இந்த கழுகுகளிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த கழுகு வயது அடைய அடைய இந்த கழுகுகளால என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. இன்னைக்கு நமக்கும் வயதாயிட்டுன்னா என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. எனக்கே உட்கார்ந்துட்டு எந்திக்கிறதுக்கு வெயிட்டுனால என்ன இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த கழுகு வயதடையும் பொழுது அதுக்கு தெரியுமா, இப்போ நான் வயதடைந்துட்டேன், என்னுடைய சிறகுகள் எல்லாம் மாறிட்டு என்னையால மாதிரி உயரமா பறக்க முடிய மாட்டுக்கு. அப்ப அந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது பறந்து ஒரு பெரிய கண்மலையை தெரிந்து கொள்ளுமாம். அந்த கண்மலையில் போய் அந்த கண்மலையில் இருக்கிற ஒரு வெடிப்புக்குள்ள போய் இருக்குமா. அந்த வெடிப்புக்குள்ள இருந்து அது என்ன செய்யுமா, தன்னிடத்தில் இருக்கிற பழைய சிறகுகளை எல்லாம் தன் பீக்கை கொண்டு அது பிச்சு 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 போடுமா. தன் சரீரத்தில் இருக்கிற பழைய சிறகுகளை எல்லாம் அதுவே தானாய் பிட்டு போடுமா. இந்த கழுகு ஒரு மொட்டை கழுகை போல மாறிவிடுமா. அது சரீரத்தில் ஒரு சிறகு கூட இருக்காதாம். கடைசியாக அதற்கு இருக்கிற பீக்க அந்த கண்மலையில அடிச்சு 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 அது என்ன செய்யுமா, தன் பீக்க உடைச்சு போடுமா. இப்படி ஒரு கொடூரமான வலி வேதனைக்குள் இந்த கழுகானது போகும். அது போன பிறகு இந்த கழுகு என்ன செய்யும் தெரியுமா, சூரியன் படுகிறதை போல, சூரியன் அது மீது படுகிற அளவுக்கு அது சூரியனுக்குள்
அநேக நாட்கள் காத்து கொண்டு இருக்குமா. நாட்கள் செல்ல 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 இந்த கழுகுகளுக்கு என்ன வர ஆரம்பிக்கும்? புது செல்லுக வர ஆரம்பிக்கும். அதனுடைய பழைய வாழ்க்கைலாம் மாறி அதுக்குள்ள ஒரு புது பலன் வரும். அதுக்கு இருக்கிற பீக்கு புது பீக்காய் வரும். அநேக நாட்கள் கழித்து அதுக்கு இந்த சிறகுகளாம் வந்த பிறகு கழுகு என்ன செய்யும்? தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை எடுக்கும். முதல் காட்டிலும் உயரமா கழுகு என்ன செய்யும்? பறக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நானும் அப்படி ஆண்டவரே நான் பறக்க ஆசைப்படுகிறேன். நானும் அப்படி ஆண்டவரே நான் பலனடைய ஆசைப்படுகிறேன். ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது those who wait on the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆனா இதனுடைய லிட்டரல் வெர்ஷன்ல போட்டிருக்கு those who are tied to the Lord, கர்த்தரோடு கூட கட்டப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து செய்வார்கள், எழும்பி பறப்பார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசை? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். கீபோர்டு வாசிக்கிற அங்கிள் கொஞ்சம் வந்து ஆண்டவரை கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய பலன் எனக்குள் வரணும் ஆண்டவரே. நான் இங்கு சும்மா வரல, நான் சும்மா வரல, நான் எதையோ பெற்றுக்கொண்டு நான் செல்லும்படி வந்திருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வீணாய் கழித்த நாட்களை நினைத்து பார்க்காதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினதை யோசிக்காத, முந்தினதை யோசிக்காத. எல்லாரும் கண்களை மூடுங்க. இது கர்த்தருடைய நேரம். கர்த்தர் உன்னை ஒரு புது பலத்தோடு இங்கு அனுப்ப போகிறார். ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி அனுப்ப போகிறார். உன்னிடத்தில் இருக்கிற பழையவைகள் எல்லாம் இப்பொழுது ஒழிந்து போக போகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் பழச நான் இப்பொழுது கலத்தி போடுறேன், இப்பொழுது நான் கலத்தி போடுறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பழையவைகள் ஒழிந்து போகட்டும். என் பழைய பாவ பழக்கங்களை நான் இங்கு விட்டு விட்டு போகிறேன் ஆண்டவரே, விட்டு விட்டு போகிறேன் ஆண்டவரே. பழைய காரியம் எனக்கு வேண்டாம், பழைய காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அதை நான் விட்டு விட்டு போடுகிறேன். இரண்டாவது, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். அவரை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு புதிய பலன் உங்களை தொடும், ஒரு புதிய பலன் உங்களை தொடும். இயேசுவை நோக்கி பாரு. அவருடைய விழாவிலிருந்து புறப்படுகிற ரத்தத்தையும் ஜலத்தையும் நோக்கி பார். அங்கிருந்து ஒரு புதிய பலன் உனக்காய் வருகிறது, புதிய பலன் உனக்காய் வருகிறது. இப்பொழுது அதை நீ பெற்றுக்கொள், இப்பொழுது அதை நீ பெற்றுக்கொள். ஆண்டவரே, என்ன நிரப்பும் என்று கேள், நிரப்பும் என்று கேள். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பும். Putu
நடத்துதல், ஒரு புதிய வாசலை கர்த்தர் உனக்காக திறந்து வைப்பார். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு செய்வார். அவர் சொல்லுகிறார், ஒரு புதிய வாசலை நான் உனக்கு திறந்து கொடுப்பேன். என்னை நீ நோக்கி பார்க்கும் பொழுது, என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உனக்கு நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றி கபாஷியம் கரவா, மண்ணான மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. வேதம் சொல்லுகிறது, மண்ணான மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பது நலம். இந்த வருடத்துல ஆண்டவரே, நான் ரொம்ப நம்புவேன் ஆண்டவரே. மனுஷனை நான் நம்புறதல்ல, நான் இந்த வாக்கை கொண்டு போறேன் ஆண்டவரே. உன் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். உண்மையே நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. நீர் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இங்கிருந்து கடந்து செல்கிறேன் என்று சொல். கர்த்தர் உன்னை அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளும் ஆண்டவர். அவருடைய வியாதிகளை நீக்கியருளும் ஆண்டவர். அவருடைய பலவீன பகுதிகளை தொட்டு குணமாக்கும் ஆண்டவர். வியாதியோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். அவர்களுடைய வியாதிகளை உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும் ஆண்டவர். பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதிகளும் மறைந்து போவதாக. எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போவதாக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நாளை, வருஷத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. பொறுப்பெடும் வழி நடத்தும் ஆசீர்வதி. மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Holy Father, glory this word, Jesus of fire, on the way of the Savior, is my God, is most it is possible when we care on the body given, the joy of Joma the way, on sea. நீங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றி போட போகிறேன். 2026 தேவாதி தேவன் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பீர்களா என்று சொல்கிறார். ஆண்டவராய் இயேசுவானவர் கேட்கிறார், என் ஊழியத்தை செய்வீர்களா என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் ஊசிரியங்கள் கொண்டு ஆனால் திடங்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபமில்லாத வாழ்க்கை வாழவே முடியாது என்று சொல்லி தேவாதி தேவன் திருவள்ளப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே சிலுவையிலே அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து தாமே உயர்ந்திருக்க முடியும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் கர்த்தருடைய காலம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகத்தில் தைலம் ஊற்றப்படும் என்று தேவனை கர்த்தர் திருவள்ளப்படுத்துகிறார். 2026 எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாதி தேவனுடையவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். தேவன் அறியாத ஜனங்கள், தேவனை அறிந்தும் அறியாத ஜனங்கள் ஆண்டவரை ஐயோ என்று சொல்லி கடந்து போவார்கள். தேவனை கர்த்தர் சொல்கிறார், 2026 அநேகரை கர்த்தர் தொட போகிறார். அநேக ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாலிபர்களுக்குள்ளே எழுப்புதல் வரும். வாலிபர்கள் எந்திரிப்பார்கள். அநேகர் ஊழியம் செய்வார்கள். ஆண்டவர் இந்த வருடம் நன்மையாக கர்த்தர் கிருபையாக முடிசிட்ட போகிறார். இந்த வருஷத்தில் செழிப்பு உண்டாயிருக்கும்.
ஒரு பகுதியிலே பஞ்சங்களும் காணப்படும், நெருக்கங்களும் உண்டாயிருக்கும். அநேக இடங்களிலே உத்திரங்களும் உண்டாயிருக்கும். தேவனுடைய கரம் தேவனுடையவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அந்நாட்களிலே அரசியலிலே மாற்றங்கள் வரணும் என்றால் தேவனை பிடித்து கொண்டால் மாற்றங்கள் காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே கர்த்தர் என்னுடைய ஜனங்களை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய பிள்ளைகளை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு நெருக்கம் வராதபடியும் என் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று தேவனை கர்த்தர் திருவனப்படுத்துகிறார். வருடத்திலே நடக்க போற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அநேக இரத்த சாட்சிகள் மறிப்பார்கள். இரத்த சாட்சிகளுடைய எண்ணிக்கை கூடும். சென்னை பட்டணத்திலையும் கேரளாவிலையும் அநேக இரத்த சாட்சிகள் மறிப்பார்கள். உத்திரங்கள் உண்டாயிருக்கும். அநேகர் சிறை பிடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே பலமாய் இறங்குவார். ஆண்டவர் சொல்லுகிறார், 2026 ஆண்டவர் வைராக்கியமாய் எழும்ப போகிறார். அவருடைய வைராக்கியத்தின் அக்கினி அநேக இடங்களை பற்றி எரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே அக்கினி சாதாரணமாகவே எரிந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொன்னார், தண்ணீரை அழியதில்லை, ஆனால் தண்ணீரும் ஒரு பக்கம், கடல்களும் கொந்தளிக்கும். அநேக தேசங்கள் வெள்ளத்தில் போகும். அநேக பிள்ளைகள் சிதறடிக்கப்படுவார்கள். அநேக வாலிபர்களுடைய கரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாலிபர்கள் இடத்திலே தேவன் ஊழியங்களை கொடுக்க போகிறார். அநேக வாலிபர்கள் எழுப்ப போகிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஊழியம் இருப்பது இல்லை. ஏமாற்றுக்காரர்கள் புரிபடுவார்கள். ஆண்டவர் ஆண்டவரை ஏமாற்றுபவர்கள் நிற்பதே இல்லை. கர்த்தருடைய ஆண்டவர் சொல்கிறார், இனி வரும் நாட்களிலே தேவாதி தேவனை இறங்குவார். பரலோகம் இறங்கும். பரிசுத்தவான்கள் இறங்குவார்கள். ஊழியங்கள் பலமாக இருக்கும். பலத்த காற்றுகள் அடிக்கும். வியாபாரங்களில் ஆசீர்வாதம் இருக்கும். பிசாசை ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். பிசாசை நாட்களிலே அவன் கரங்களில் வைத்திருக்கிற ஆயுதங்கள் தேவனுடைய பிள்ளைகளால் நொறுக்கப்பட்டது. இந்த வருடத்தில் பிசாசுகள் சிறைப்பிடிக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus of power. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். அன்பின் பெரும் தப்பை உமக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த நாட்களிலேயும் அருமையான பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்க குடும்பங்களுக்கு கொடுக்க குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். பாதுகள் வழியாக இந்த வருடம் கடந்திருப்பார். புதிய வருடத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக தேவனை இறக்கம் பாராட்ட முடியாது. செபிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆண்டவர் கொண்டு வந்த குடும்பங்கள் எல்லாம்
ஆசீர்வதிக்கப்படுவதாக. 2025 ஆண்டவரை தரிசிப்பதாக. ஆண்டவரே, உங்கள் குடும்பம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஆண்டவரே, இந்த நாட்கள் நீக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அசைய வாடுவாராக என்று தெரிவிச்சிருக்கிறார். பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த தினமே ஆமென். இப்பொழுது வரிசையாக வந்து இந்த வாக்குத்தத்த கார்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே வந்து ஒரு பார்க்கலாம்.